முதல் கேள்வி, பாகிஸ்தானுடன் எல்லையை பகிர்ந்துள்ள இந்திய மாநிலம் எது? ஆன்சர் சி. ராஜஸ்தான். 2வது கேள்வி, தமிழகத்தில் முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கப்பட்ட இடம் எது? ஆன்சர் ஏ. சென்னை. 3வது கேள்வி, ஒரே பாலின திருமணத்தை சட்டபூர்வமாக்கிய முதல் நாடு எது? ஆன்சர் பி. நெதர்லாந்து. 4வது கேள்வி, ஒரே பாலின திருமணத்தை சட்டபூர்வமாக்கிய முதல் ஆசிய நாடு எது? ஆன்சர் பி. தாய்வான். 5வது கேள்வி, 5 வருட திட்டத்தை முதலில் அறிமுகப்படுத்திய நாடு எது? ஆன்சர் சி. சோவியத் ரஷ்யா. 6வது கேள்வி, இந்தியாவின் முதல் திருநங்கை காவல் உதவியாளர் யார்? ஆன்சர் ஏ. பிரித்திகா யாசினி. 7வது கேள்வி, இந்தியாவின் முதல் பெண் காவல் நிலையம் எங்கு அமைக்கப்பட்டது? ஆன்சர் பி. கோழிக்கோடு. 8வது கேள்வி, பூஜ்ஜியத்தை கண்டுபிடித்த நாடு எது? ஆன்சர் சி. இந்தியா. 9வது கேள்வி, காகிதத்தை முதலில் கண்டுபிடித்த நாடு எது? ஆன்சர் பி. சீனா. 10வது கேள்வி, உலகிலேயே தமிழ் மொழிக்கென கோயில் எங்கு உள்ளது? ஆன்சர் சி. காரைக்குடி. இப்போ நம்ம ஒரு 10 கேள்விக்கு ஆன்சர் சொல்லியிருக்கோம். 10க்கு நம்ம எவ்வளோ எடுத்திருக்கோம் அப்படின்றத கீழே மதிப்பெண் காட்டு அப்படின்றத கிளிக் பண்ணி நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஒருவேளை நம்ம ஏதாச்சும் கேள்விகளை தவறாக சொல்லியிருந்தோன்னா நம்ம இப்போ 9 சரியாக சொல்லியிருக்கோம் அப்படின்னு சொல்லுது. அதாவது எந்த கேள்வி தப்பாக சொல்லியிருக்கோம் அப்படின்றதையும் கீழே நம்மளுக்கு இங்கே காட்டி கொடுத்துரும். இது மூலிமா நம்மளுக்கு ஒருவேளை படிக்கவே நம்ம ஆன்சர் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா ஆன்சரை நம்ம கிளிக் பண்ணோன்னா நம்ம இதுலேயே ஆன்சர் என்ன அப்படின்றது தெரிஞ்சும் படிச்சுக்கலாம். இந்த மாதிரி இந்த வெப்சைட் பார்த்திங்கன்னா இதை டிஎன்பிஎஸ்சி இந்த குரூப் எக்ஸாம் கவர்மெண்ட் எக்ஸாமுக்காக ட்ரை பண்ணுறவங்க வெப்சைட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுடைய நண்பர்கள் கூட இதை பகிர்ந்துக்கோங்க. இந்த வெப்சைட்டோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். இதில் பார்த்திங்கன்னா ஜென்ரல் சயின்ஸ் ஃபுல்லாகவே நம்ம கவர் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் தமிழ் இலக்கணங்களில் நம்ம கவர் பண்ணியிருக்கோம். நிறையா யூஸ்ஃபுல்லான டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் கவர்மெண்ட் எக்ஸாம் கேள்விகள் எல்லாத்தையுமே நம்ம இதில் கவர் பண்ணியிருக்கோம். எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அதெல்லாம் ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் தரேன். மறக்காமல் யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி.